வெல்கம் அவர் கர்ப்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது கோவிட் ரீசனால ஒரு ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை வர்றதுக்கோ கட்டாயம் இ பாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணி இ பாஸ் பெறலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட் அண்ட் அதர் கண்ட்ரிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்களுக்கு ரீஅகைன் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இ பாஸ் கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கோ இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா இ பாஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வர முடியும், இல்லைனா வர முடியாது. ரீஅகைன் கோவிட் இஷ்யூங்கிறதுனால இப்போ இ பாஸ் கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சில ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் இ பாஸ் கம்பல்சரி அப்ளை பண்ணியே தான் ஆகணும். அது எந்தெந்த ஊருன்னு அவங்க சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இ பாஸ் அப்ளை பண்ண e-register.tnega.org அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா என்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்ட்ரியை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே பாருங்கள் ஓடிபி என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மெயின் பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனிநபர், குழு, சாலை வழி பயணம், அதாவது இண்டிவிஜுவல், குரூப் ஆர் ட்ராவல் வியா ரோடு. நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிநபர், குழு, ரயில், விமான வழி, தமிழ்நாட்டில் உள்நுழைதல், அதாவது வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்குள் வருதல், அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இ பாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களோட கேட்டகரி எதில் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மெயின் பேஜ் போயிடும். நான் பார்த்தீங்கன்னா ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறதுனால மேலே பார்த்தீங்கன்னா தனிநபர், குழு, சாலை வழி பயணம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு அப்ளிகேஷன் பேஜ் போயிடுச்சு. இந்த இ பாஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ரீசனுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சில ட்ராப் டவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட ரீசன் எதை ரிலேட் பண்ணுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரேஞ்சு எது வரையும் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டா இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட கேட்டகரி எதில் வருது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டேட்டு, நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகண்ட் நேம், அதாவது யார் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களோட ஜெண்டர் என்ன, மேல் ஆர் ஃபீமேலா அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் நேம், ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட்டை தவிர கூட எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்க, மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் சிங்கிளாக தான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நீங்கள் 0ன்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க, அது போதும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பாருங்கள் ஐடி ப்ரூஃப் ஆஃப் தி அப்ளிகண்ட் எனி ஒன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு நம்பர், அதாவது நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஐடி செலக்ட் பண்ணீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப் செலக்டட் அபவ், நீங்கள் மேலே என்ன ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணீங்களோ அதோட ஸ்கேன் காப்பி இங்கே ப்ரௌஸ்ன்னு கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 500 KB தான் இருக்கணும். ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு, ஜேபிஜி, பிடிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, வேனா, பஸ்ஸா, காரா, எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் வெஹிக்கிளோட நம்பர் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வெஹிக்கிளோட நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் ரிமார்க்ஸ், அதாவது இதை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது ரிமார்க்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கமாண்டாக டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ப்ராசஸிங். இந்த ஸ்டேஜ் 2ல் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரம், நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அந்த அட்ரஸை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேமை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட லொக்காலிட்டி, நீங்கள் எந்த லொக்காலிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு, உங்கள் ஏரியாவோட பின்கோடை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பார்டர் வழியாக ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ரைட் சைடில் போய்க்கோங்க. ரைட் சைடில் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட வீட்டோட அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரீட் நேம், லொக்காலிட்டி, அவங்களோட பின்கோடு என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த பார்டர் வழியாக நீங்கள் உள்ள ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங். இந்த தேர்ட் ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட யார் யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பேசஞ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பேசஞ்சர், உங்கள் கூட யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம், அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களோட ஜெண்டர் என்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அடுத்தது பேசஞ்சரோட ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் அட்ரஸ் ஃபார்ம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் அப்ளிகண்ட்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்ரஸ் அப்டேட் ஆகிக்கும். இங்கே பாருங்கள் அப்ளிகண்ட் செலக்ட் பண்ணோன்னா ஃப்ரம் டூ அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு ஆடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா ஆட் ஆயிருக்கும். அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட ஜெண்டர், அவங்க ஆதார் நம்பர், ஃப்ரம் எங்கே போகிறாங்க டூ எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு கீழே எடிட் அண்ட் ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரிமூவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் ரிமூவ் ஆயிரும். அகைன் ஆடுங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேசஞ்சர்ஸ் வேணுமோ அத்தனை பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர் உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களோட அட்ரஸாக மேனுவலாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வியா ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக. அகைன் ஹோம் பேஜ் போயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அண்ட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக. இதில் நீங்கள் எதில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்தியா அரைவல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை ப்ரொவைட் பண்ணாமல் போயிருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் ராங்காக இருந்துச்சுன்னா உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 3 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பரு, அதே மாதிரி கோச் நம்பரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் நம்பர், நீங்கள் எந்த சீட்டில் உட்காந்துருக்கீங்க அந்த சீட் நம்பர், நெக்ஸ்ட்டு ஒரிஜின் ரயில்வே ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் த ட்ரெயின் டிக்கெட், நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதோட ஸ்கேன் காப்பியை இதில் அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபேச்சர் டேட்டு, நெக்ஸ்ட் அரைவல் டேட்டு, இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே டிக்ளரேஷன் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிக்ளரேஷன்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரிமார்க்ஸ், நீங்கள் அடிஷ்னலாக ரிமார்க்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்டேஜ் 2 ப்ராசஸிங் போயிடும். சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் போயிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்கள் கூட எத்தனை பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும்.
நெக்ஸ்ட் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஹோம் பேஜில் போயிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்துடும். சேம் ப்ராசஸ் தான். நம்ம எப்படி ரோடு அண்ட் ட்ரெயின் ரூட்டுக்கு அப்ளை பண்ணுமோ அதே ப்ராசஸ் தான். இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நம்பர் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஆரிஜின் ஏர்போர்ட் எந்த ஏர்போர்ட்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி ஆஃப் ஃப்ளைட் டிக்கெட்டோட ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிபேச்சர் டேட் என்ன டேட்டு, அதே மாதிரி அரைவல் டேட் என்ன டேட் அப்படிங்கிறது கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் டூவில் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ டெஸ்டினேஷன் ஏர்போர்ட் என்ன, டெஸ்டினேஷன் டைமிங் என்ன, டெஸ்டினேஷன் அரைவிங் டைம் என்ன, இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னல் ரிமார்க்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்டேஜ் 2 போயிடும். இதுலேயும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் பேசஞ்சரோட டீட்டெயிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.